जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. சத்கர்மா பலிக்காததேன்? அப்படியானால் சாஸ்திரம் பொய்யா? லோகக்ஷேமத்துக்காக என்று அது விதித்த ஸ்வதர்ம கர்மாக்களால் எப்படி அந்த பயன் ஏற்படாமல் போகலாம் என்று கேட்கலாம். அப்படி அர்த்தம் இல்லை. தனி மனுஷன் பண்ணுகிற தப்புக்களுக்கு அவன் அனுபவித்து கஷ்டப்படத்தான் வேண்டும் என்று இருக்கிற மாதிரியே சமூகம் பூராவும் தப்பு வழியில் போகிற போது அதுவும் க்ஷேமத்தை அடையாமல் கஷ்டத்தை தான் அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு பீரியட்களில் ஏற்படுவதாக வைத்துக் கொள்ளலாம். அம்மாதிரி சமயங்களில் நாம் அதன் நல்லதற்காக பண்ணுவது பலிக்காத மாதிரி ஆகிறது. மாதிரிதான், பலிக்கவே இல்லை என்று சொல்ல முடியாது. க்ஷேமாபிவிருத்தி நம் கண்ணுக்கு முன்னே தெரியாத போது கூட ஜனசமூகத்தின் கூட்டு பாபம் நாம் செய்கிற சத்கர்மாக்களால் குறையத்தான் செய்யும். சொந்த வாழ்க்கை போலவே ஜனசமூகத்தின் வாழ்க்கையிலும் ஏற்கனவே பண்ணினதற்கு அனுபவித்தாகணும். அதை புதிசாக பண்ணுவதால் ஒன்று குறைத்து கொள்ளலாம் அல்லது பெருக்கிக் கொள்ளலாம் என்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் சாஸ்திரம் பொய்யா, ஏன் பலன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி வராது. நாம் செய்த பழைய பாபம் என்ன? ஜனசமூகம் முழுதும் சேர்ந்து பண்ணின பூர்வ பாபம் என்ன? தற்போது நாம் சாஸ்திரப்படி பண்ணும் சத்காரியங்களுக்கு புண்ணிய வேல்யூ என்ன? இது பழைய மூட்டையின் பாரத்தை எவ்வளவு குறைக்கிறது என்பதெல்லாம் எதுவும் தெரியாதபடியே ஈஸ்வரன் நம்மை வைத்திருக்கிறான். ஆனபடியால் பலன் என்று எதையோ எதிர்பார்த்து கொண்டு அது கிடைக்கவில்லையே என்பதில் ஆதங்கப்படாமல் நாம் பாட்டுக்கு இந்த கணக்கெல்லாம் ரகசியமாக பார்த்து எவன் தீர்த்து கொண்டிருக்கிறானோ அவன் தீர்க்கிற போது தீர்க்கட்டும். நாம் ஒன்றும் கேள்வி கேட்காமல் ஒன்றையும் எதிர்பார்க்காமல் நமக்கான காரியத்தை செய்து கொண்டு போவோம் என்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி பலனை முக்கியமாக நினைத்து செய்யாமல் இருக்கும் போதுதான் முழுக்க முழுக்க சாஸ்திரம் சொல்லும் தர்ம வழியிலேயே போக முடியும். பலனை பார்க்க ஆரம்பித்து விட்டோமானால் இப்படி தர்மமாக போய் பலனடைய முடியவில்லையா? சரி, அப்படியானால் வேறு குறுக்கு வழி, தப்பு வழி, அதர்ம வழியிலே போய்தான் அடைய பார்ப்போமே என்று தோன்றும். தர்ம வழியிலேயே செல்வதற்கு நிஷ்காமிய கர்மம் எனும் டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஆக்ஷன் தான் உதவும். பய வாய்ப்பு குறைதல். கட்டவிழ்த்து விடுவதில் இதுவே ஆரம்பம். சற்று முன் சொன்ன மாதிரி இது மனசை ஓரளவுக்கு நல்லதில் போக பண்ணி பெரிய அளவுக்கு கெட்டதில் போகாமல் தடுக்கிறது. இதிலே நன்றாக பழகி பழகி சித்த சுத்தி ஏற்பட ஏற்பட காரியமில்லாமல் தனியாக மனசை மட்டும் வைத்துக்கொண்டு தியானம் என்று செய்ய ஆரம்பிக்கும் போது அது சிதறி ஓடாமல் கட்டுப்பட்டு நிற்க ஆரம்பிக்கிறது. இப்படி கட்டுப்பட்டு அது ஈஸ்வரனிடம் எவ்வளவுக்கெவ்வளவு நிற்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு சம்சாரக்கட்டு அவிழ ஆரம்பிக்கிறது. அப்புறம்தான் மனஸ் என்பதாக ஆத்மாவை குறுக்கி கட்டுப்படுத்தும் கட்டே ஈஸ்வரானுகிரகத்தினால் அவிழ்ந்து கர்மா செய்வதற்கு ஒரு தனி ஜீவன் என்பதே இல்லாமல் ஆகி, எனவே சம்சாரக்கட்டை அடியோடு அறுத்து கொண்டு அத்விதீயமான ஆத்மாவாக ஜீவன் தன்னை அறிந்து அதிலேயே நிலைப்பதான முக்தி கிட்டுகிறது. பயத்துக்கு காரணமான துவைத்தம் போவது அப்போதுதான். கர்மா செய்யும் போதும் தியானம் செய்யும் போதும் துவைத்தம் தவிர்க்கவே முடியாதது. ஆனாலும் மனம் போனபடி நினைப்பதிலும் மனம் போனபடி காரியம் செய்வதிலும் துவைத்தம் நம்மை பயமுறுத்திய மாதிரி ஈஸ்வரனையோ பரமாத்ம தத்துவத்தையோ நினைப்பதான தியானத்திலும் தர்மமான கர்ம மார்க்கத்திலும் பயமுறுத்துவதில்லை. நாம் ஈஸ்வரனை நினைக்கிறோம் அல்லது ஈஸ்வரன் என்று ஒரு ரூபமாக இல்லாமல் பரமாத்ம தத்துவம் என்று அவனுடைய சாரத்தை நினைக்கிறோம் என்றால் அப்போது அந்த ஈஸ்வரன் அல்லது தத்துவம் நினைப்பவனுக்கு வேறான த்விதீய வஸ்துவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் மற்ற நினைப்புகளுக்கு லட்சியமாகும் இந்திரிய விஷயங்களைப் போலவோ உலக வஸ்துக்களைப் போலவோ ஈஸ்வரன் அல்லது ஈஸ்வர தத்துவம் நம்மை குழியில் தள்ளிவிடக்கூடும் என்ற பயத்துக்கு இடமே இல்லை. ஆனாலும் மனஸ் இந்த உத்தம நினைப்பிலே ஒருமுகமாக ஆகி அற்றே போய்விடுகிற வரை
வேறே ஒரு விதத்தில் ஓரளவுக்கு பயம் இருக்கும் தான். ஈஸ்வரனுமே வெளியிலே வேறு வஸ்துவாய் இருக்கிற வரையில் என்ன மாயம் செய்வானோ? மகா பெரிய பக்தர்களுக்கும் பிடிபடாமல் அவ்வப்போது ஓடிப்போய் மறைந்து கொண்டு கதற கதற விட்டு வேடிக்கை பார்த்தவனாயிற்றே. ஏதோ இப்போது கொஞ்சம் மனசுக்கு பிடிப்பட்ட மாதிரி இருந்தாலும் எப்போது நழுவி ஓடுவானோ? இந்த பாழும் மனசும் என்னென்ன குப்பை தொட்டிகளுக்கு ஓடுமோ என்கிற பயம் இருக்கத்தான் செய்யும். எந்த விதமான பயமானாலும் பயம் பயம்தானே. ஆதலினால் மனசுள்ள துவைத்த நிலையில் எத்தனை உச்சிக்கு போனாலும் அது பரிபூர்ண அபய நிலையாய் இருக்க முடியாது. ஆனாலும் மனசை இஷ்டப்படி விடும்போது அது ரொம்பவும் பயத்துக்கு ஹேதுவாக இருக்கிறார் போல் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் போகும்போது பயம் என்பதற்கு ரொம்பவும் குறைவாகவே இடம் ஏற்படுகிறது. தர்ம கர்மாவும் இப்படித்தான். கட்டை அவிழ்க்க வேண்டிய அதுவே கட்டை போட்டுவிடப் போகிறதே என்று கூட சில சமயங்களில் பயப்பட வேண்டியதாகிறது. கர்மா என்று வரும்போது அது எத்தனை சத்கர்மாவாக இருந்தாலும் கூட எத்தனை வெளி வஸ்துக்களை மனுஷர்களை எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது. அவர்களை டீல் பண்ணுவதில் கோபம், எரிச்சல், ஏமாற்றம், ஏமாற்றுவது இரண்டும் தான் எத்தனையோ ஏற்பட இடம் இருக்கிறது. அப்போது கட்டு தளருமா என்று இருக்கிறது. ஆனாலும் பலனை எதிர்பார்ப்பதில்லை என்பதில் மட்டும் தீவிரமாய் இருந்துவிட்டால் நாம் சின்சியராக நம்மால் முடிந்த மட்டும் பிரயாசை பண்ணுகிறோம். அப்படியும் இந்த வெளி வஸ்துக்கள் சரியில்லையா? ஏதோ சொத்தை சொல்லை தான் கிடைக்கிறதா? மனுஷர்கள் சாதகமாக இல்லாமல் குந்தகம் பண்ணுகிறார்களா? எல்லாம் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். இருப்பதை கொண்டு நம்மால் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் என்பதாக கோபம் முதலான தப்புணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம். எத்தனை சொன்னாலும் துவைத்தத்தை சேர்ந்ததேயான கர்மாவிலும் பக்தியிலும் பரிபூர்ண அபய நிலை கைகூடாது. ஆனாலும் க்ஷணத்துக்கு க்ஷணம் பயத்துக்கு இடம் கொடுப்பதாக இருக்கிற சம்சாரத்தில் இருந்து அபய பதமான அத்வைத்தத்துக்கு போக வேண்டும் என்றால் அதற்கு கர்மாவும் பக்தியும் தான் ஆரம்ப சாதனங்கள். எப்போதும் பயம் என்கிற நம்முடைய நிகழ்கால நிலை இவற்றிலே எப்போதாவது பயம் என்று ஆகிறது. அப்புறம் ஒருபோதும் பயமில்லை என்கிற நிலை. அந்த நிலை வர ஆரம்பத்தில் உதவி செய்வது ஸ்வதர்ம கர்மானுஷ்டானந்தான். அதனால்தான் கீதையிலே பகவான் ஸ்வதர்மத்தை பண்ணி அதிலேயே செத்தாலும் அதுவே ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று 2 சொன்னேனே, நினைவிருக்கிறதோ இல்லையோ? பிறன் தர்மத்தை எடுத்துக்கொண்டாயோ அது பயத்தை தான் கொண்டுவிடும் என்பதாக பயம் என்ற வார்த்தையை போட்டார். பயம் என்றால் சம்சார பயம்தான். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ என்றார். நிதனம் என்றால் சாவு. தன் தர்மத்தையே பண்ணிக்கொண்டு செத்தாலும் அதுவே ஸ்ரேயஸ். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर